திருநள்ளாறு அந்த ஏரியாவில் தான் இருக்காங்க. சனீஸ்வரன் கோயிலுக்கு போகிறவங்க அங்கேயும் கும்பிட்றாங்க, இவங்க வீட்டையும் பார்த்து கும்பிட்டு போகிறாங்க. ஒரு காமெடிக்காக சொன்னேன். ஆனால் அருமைக்கு பெருமைக்குரிய அன்பு சகோதரி மிக அருமையாக பாடுவாங்க, பேசுவாங்க. காரைக்கால் யோகதர்ஷினி அவர்கள். அவங்க எங்கே போனாலும் ராசியாக தான் இருப்பாங்க. ட்ரெயினில் போனால் ஒரு ராசி இருக்குது அவங்களுக்கு, பஸ்ஸில் போனால் ராசி இருக்குது, ராஜபாளையம் ப்ரோக்ராம் போனால் ஒரு ராசி இருக்குது. எல்லாமே ராசி தான், எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கு. நான் என்ன பண்ணுவேன், இந்த பக்கம் லெஃப்ட் சைடில் உட்காந்துருக்கவர் அருமைக்குரிய தம்பி, உங்களை விஜய் டிவி அது இது எது மாக்காப்பா ஒரு இசை நிகழ்ச்சி நடத்துகிறாரு, ஒரு நிகழ்ச்சி நடத்துகிறாரு, ஒரு காமெடி ஷோலாம் கலந்த மாதிரி வந்து சிரிச்சா போச்சா அதெல்லாம் பண்ணுவாங்க, பார்த்துருப்பீங்க நீங்கள். ஒரு கேம் ஷோ அது எதுன்னு அதனுடைய கீபோர்டு ஆர்டிஸ்ட் வேறு யாரும் இல்லை, நீங்கள் பேக் சைடுலேருந்து கீபோர்டு வாசிக்கக்கூடிய அருமைக்கும் பெருமைக்குரிய அன்பு தம்பி லெஃப்ட் சைடில் இருக்கக்கூடிய சென்னை எழில் அவர்கள். அவருக்கு வேமாசு எதுவும் கிடையாது, வெக்கம் மானம் சூடு சொன்னேன் அவரே கைத்தட்ட சொல்லி கேட்பார். அதெல்லாம் ஒன்றும் கிடையாது, அவர் அருமையாக. ஆனால் அவர் எழுந்திரிச்ச உடனே ஒரு மியூசிக் வந்துச்சு தெரியுமா, அதை போட்டவர் இவர் தான். ஏன்னா அதுக்கு ஒரு 150 ரூபா இவன் ஜிபே பண்ணிட்டான். இப்போ இவன் எந்திரிப்பான், அதுக்கு ஒரு மியூசிக் அவன் போடுவான், அதுக்கு ஒரு 150 ரூபா இவன் ஜிபே பண்ணுவான். இது ஒரு மானக்கட்ட படப்பு, இது ஒரு மாதமாக பண்ணுறாங்க. இதுக்கு அந்த பருத்தி மட்டும் குடோன்லேயே இருந்திருக்கலாம். விஜய் டிவி அதனுடைய ட்ரம்மர் வேறு யாரும் இல்லை, என் ரைட் சைடில் இருக்கக்கூடிய அருமைக்கும் பெருமைக்குரிய அன்பு தம்பி இளமோகன் அவர்கள். உடனடியாக நிகழ்ச்சியை தொடங்குகிறோம். வர்றாரு நம்முடைய அன்பு சகோதரர்.